சங்கீதம் 59:1. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரர்களுக்கு என்னை தப்புவித்து இரத்தப் பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதவி இருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் நீங்கள் யாரோ ஒரு நபர் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து தப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுவீங்க இல்லைங்களா? என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவியும், இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரங்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்க? தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சத்துருக்களுடைய போராட்டங்கள் நிறைய இருக்கும். உங்களை அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் எப்படி தப்பணும்னு நினச்சி ரொம்ப மனவேதனையில் இருப்பீங்க. ஏதோ என் பிராணனுக்கு பதவி இருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறாள். இவன் தொழிலில் ரொம்ப வளர்ச்சி அடைகிறானே, இல்லை அலுவலகத்தில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறானே, இவன் நமக்கு இடையூறாக இருக்கிறானே, இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவன் மேனேஜருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கிறான், இல்லை இவன் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்திங்கன்னா இவனுக்கு ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து ரொம்ப பொறாமப்படக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கர்த்தரை நோக்கி கூடுங்க. என் பிராணனுக்கு பதவி இருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். ஸோ நம்மளோட பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு பலவான்கள் மாதிரி பார்க்குறதுக்கு லுக்கில் இருக்காங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து பயந்து ஓடுவோம்ல. ஸோ அதுதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறார். நம்மக்கிட்ட எந்த தப்புமே இருக்காது, ஆனால் பாருங்கள், நமக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். சுற்றி என்ன செய்கிறாங்க? வம்புழுக்கலாமா, அவன்கிட்ட பிரச்சனை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு வேலை. இவனை அழிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாக இருக்கும், இவனை ஒழிச்சு கட்டிட்டோம்னா இவன் இல்லைன்னா நமக்கு எல்லாமே நிம்மதியாயிடும் அப்படிங்கிற மாதிரியே தான் தெரிவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நம்புனீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.